ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜானகண பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமக. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து ஹித். ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுகுருர்க்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் யத்சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோதமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம்பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மேத பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய.
ஓம் அகம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜிவஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோத்சகித இதி த்ரிசங்கோ வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வா பிராணசக்ஷுஸ்ரோத்ரமதோ மிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யா மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷ தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனேத்ரீனாயாரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மா அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர் யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும் சஸ்தனோபிः விஷேம தேவஹிதய்யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ரகஸ்பதிர்ததாது. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகணதி தஸ்மை தகும் கதேவமாத்மபுத்தி பிரகாசம் பிரவத்யே. ஓம் பக்கம் 131 புருஷார்த்த அதிகரணம் திருத்திய பாத சதுர்த்த பாத திருத்திய அத்தியாய சதுர்த்த பாத. புருஷார்த்தः அத சப்தாதிः பாதராயணः சேஷத்வாத் புருஷார்த்தவாதः யதா அன்யேஷு இதி ஜைமினிः ஆச்சாரதர்ஷனாத் தச்ச்ருதேः சமன்வாரம்பணாத் தத்வதோ விதானாத் நியமச்ச அதிகோபதேசாத் பாதராயணஸ்ய ஏவம் தத்தர்ஷனாத்
துல்லியம் தோ தர்ஷனம் அசார்வத்ரீகி விபாக சதவத் அத்யயனமாத்ரவதः ந அவிசேஷாத் ஸ்துதயேனுமதிர்வா காமக்கரணே சைகே உபமர்த்தம் ச ஊர்த்வரேதேஷு ச சப்தஹி. ஓகே, ஒன்று ஆரம்பம்னா முடிச்சிடணும். ஸோ பிரதம அத்தியாயம், சதுர்த்த அத்தியாயம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக முடிக்கிறோம். ஓகே, பியூட்டிஃபுல். இல்லை என்னென்னா சாதனா பற்றி பேசிட்டு வரோம். இந்த சாதனையில் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்த் டெத்தை வந்து சொல்லி, டெத்துன்றது நாட் ஏண்டு, அது ஸ்டார்ட். ஒரு மனுஷன் சாகிறான்னா அப்போ தான் அவனுக்கு ஆரம்பமாகிறது. ஏன்னா அதுக்கப்புறம் அவனுடைய இது வரைக்கும் பண்ணின விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் லோகத்துக்கு போய் திருப்பி புனர்ஜென்மத்துக்கு வேண்டிய வேலையை பண்ணுவான். இந்த விஷயம் புரிஞ்சாதான் நமக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற நேரத்தை வந்து பயன்படுத்த முடியும். புரியுறதா? இப்போ வந்து இப்போ செய்கிற காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணுறது என்ன இருக்கிறதோ அந்த தான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். இப்போ டெத்துன்றது என்னென்னா நம்முடைய பர்த்தில் நாம் பண்ணின கர்மங்களை எப்படி பண்ணியிருக்கோம், ஞானத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வரும். அப்போ டெத்துன்றதே ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமாகிடுறது. புரியுதுதான்? பர்த்துன்றது அதுக்கான சாதனையாக இருக்கிறது. நீ வந்து டெத்தை கண்டினியூ பண்ண போறியா அல்ல டெத்தை வந்து க்ளோஸ் பண்ண போறியா, அதுக்கு இந்த பர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்போ பிறவியோட நோக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிட்டுருக்கு. நீ இதில் வந்து ஓடி ஆடி அது சொன்னார் இல்லையா, பாலஸ்தாவது கிரீடா சக்தா தருணஸ்தாவது தரிணீ சக்தா, வயசான சிந்தா சக்தா, எப்படா பரபிரம்மத்தை பற்றி யோசிக்க போகிற அப்படி ஏங்குறார் சங்கராச்சாரியர். அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தான் இந்த 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 பிறவி. புரியுதா? இப்போ இந்த பிறவியை நீ வந்து எப்படி பயன்படுத்துகிறியோ, டெத்து வந்து உனக்கு ஸ்டார்டிங். இப்போ டெத்து நாட் எண்டு. நிறைய பேர் பயப்படுற மாதிரி நாட் எண்டு. அப்போ தான் ஸ்டார்டிங்காக வருது. உன் லைஃப்பை எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன்றது டெத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகிறது. இது வந்து முதல் சாதனை படித்தோம் நம்ம. அதுலேருந்து வைராக்கியத்தை உண்டாக்குறேன். ஓகே, ரெண்டாவது சாதனை வந்து லட்சியத்துக்கு இட்டுட்டு போகிறதுக்கான தத்பதம் தொம்பதம், அதை பற்றின விசேஷமாக பண்ணினோம். ஓகே, மகா வாக்கியம். ஏன்னா பத விசாரம் பண்ணினா தான் மகா வாக்கியம் வந்து உனக்கு புரியும். பத சமூகம் வாக்கியம். அப்போ தத்பதம் தொம்பதம் நீ வந்து புரிஞ்சுண்டா தான், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணினா தான் மகா வாக்கியத்தில் தது தொம்மசி அந்த வாக்கியமானது புரியும். அதுக்காக உன்னை பற்றியோ ஈஸ்வரனை பற்றியோ ஜகத்தை பற்றியோ முதல்ல புரிஞ்சுக்கிறது ஒரு சாதனா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டேன்னா ஒன்று மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஏகாக்கிரத மைண்டு பண்ணணும். அதுக்கு உபாசனை பண்ணு அப்படின்றத சொல்லி முடித்தார். சொல்லி முடிச்சார். எவ்வளோ அழகாக வியாசாச்சாரியர் கொண்டு போகிறார் பாருங்க. அப்புறம் இந்த சதுர்த்த பாதத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக்ஸர் அடிச்சிட்டார் அவர். ஓகே, சிக்ஸர் தாண்டி அதிகமாக கேலரி வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னேன் நான். அது புருஷார்த்தம். ஓல் வேதாந்தத்தினுடைய ஒரு கீ பாயிண்ட்டு, கீ எங்கே இருக்குன்னா புருஷார்த்தத்தில் இருக்குது. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்ததில்ல, அதெல்லாம் எங்கே இருக்குன்னா புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னா வில்லு. வில்லு இது பண்ணலாம், இது பண்ண முடியும், என்னால் சாதிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கு வில்லு இருக்கணும். புரியுதா? அது வில் பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கையானது அமையும். புரியுதா? எனக்கு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. புரியுதா? அந்த வில்லு வந்து உனக்கு வந்து சொன்னேன் நான்,
இந்த கும்பமேளாவை வந்து நடத்துகிற அதிகாரத்தை வாங்கி உனக்கு கொடுக்கட்டோமா, நீ வந்து பண்ண முடியுமா? நான் யோகி ஆதித்யா அவருக்கு நிறைய டைம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர். புரியுதா? நீ யாராவது ஒருத்தர் ரெடி ஆகிட்டின்னு வச்சுக்கோ, டோட்டலாக நான் வாங்கி கொடுத்துருவேன், இவங்க பார்த்துப்பாங்க, நல்லா திறமையாக பார்த்துப்பாங்க அப்படின்னு. புரியுதா? ரொம்ப வில்லு வேணும், அசாத்தியமான வில்லு வேணும். புரியுதா? நம்ம வீட்டில் 4 பேரை கட்டி மேய்க்கிறது ஏம்பாடு உம்பாடுன்னு இருக்குது. அங்கே கோடிக்கணக்கில் வருவாங்க அவங்க. புரியுதா? அதுவும் சொல்கிறபடி செய்யாது. இப்படி ஒன்று போகும், அப்படி ஒன்று போகும், இஷ்டத்துக்கு போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக போவாங்க. நான் அந்த ரோட்டில் நிற்பான், நடுவிலே நிற்பான், கும்பலாக வேற இருப்பானா, அப்படியே போட்டு பேசுவான், என்ன வேணால் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரே பக்கம்தான் போக முடியும், இப்படி திருப்பி வர முடியாது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் அது போயிட்டே இருக்கும். இவன் நின்று பேசினா கூட என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய கும்பல் வரும், அது அரகர மகாதே கங்கா மாதாக்கி, இந்த கும்பலை அப்படியே ஒன்று வழி ஒன்றும் இல்லைன்னா முன்னாடி போயிடணும். சம ஏற்பாடு அது. புரியுதா? வில்லு அது. புரியுதா? அந்த வில்லு அந்த பாரதிய ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட்டு அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு முஸ்லீம் போட்டான் போன 2013. இந்த தடவை இது சிஎம்ஏ வந்து எடுத்துட்டார் பொறுப்பை, ரெஸ்பான்ஸை. புரியுதா? அது வில்லு. இதனால் மகாபூர்ண கும்பமேளா 40-45 கோடி பேர் வருவாங்க. அப்படின்னா 1/3 பாரதத்தினுடைய 1/3 பாப்புலேஷன் அங்கே வரும். மொத்த பாப்புலேஷனில் 1/3 பாப்புலேஷன் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதனால் த மேஜர் கேதரிங் ஃபார் இன் த வேர்ல்டு. ஓகே, அப்படிப்பட்டது. அது மனுஷனுக்கு வில்லு இருக்கணும். இப்போ இந்த இவர் இருக்காரு யோகி ஆதித்யநாத், அவர் வந்து இந்த சின்ன பையனாக இருக்கும்போதே வில்லு. அதுபோல் இந்த பையன் இருக்கான் பாருங்க, பிரைம் மினிஸ்டர், அவன் வந்து 17 வயசுலேயே முடிவு பண்ணிட்டான். அது வில்லு. அதிர்ஷ்டம்லாம் இல்லை, லக்கு இல்லை, அவனுக்கு பெரிய லக்குப்பா அப்படி இல்லை. இப்போ வில்லு இருக்கணும், புருஷார்த்தம் இருக்கணும். அந்த புருஷார்த்தத்தில் வியாசாச்சாரியார் பிரதிஜ்ஞா பண்ணுறார். என்ன பிரதிஜ்ஞா பண்ணுறாரு? ஞானாதேவ மோக்ஷம், கேவல ஞானாதேவ மோக்ஷம். இந்த ஞானத்துக்கு ஆக்சிலரியோ சப்ஸ்டிடியூட்டோ எதுவுமே தேவையில்லை. ஞானம் மாத்திரம் கேட்டாலே போகிறோம், உனக்கு மோக்ஷம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறார். புரியுறதா? அதனால் 17 சூத்திரம் இந்த புருஷார்த்த இதுக்கு அதிகரணத்துக்கு 17 சூத்திரம் இருக்கிற. அதிகரணத்தில் 191 அதிகரணத்தில் மிகப்பெரிய அதிகமாக சூத்திரம் உள்ளது இந்த அதிகரணம் தான், புருஷார்த்த அதிகரணம். அப்படின்னா புருஷார்த்தம் எவ்வளோ வேலிடு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணாருன்னா அவரே வந்து கிரியேட் பண்ணார். வந்து கர்மம் இருக்கணும் மோட்சத்துக்கு, வந்து நீ சும்மா பண்ணால் போகாது, அதுக்கு உனக்கு கர்மம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. பூர்வ மீமாம்சர்களுடைய ஐடியா கர்மம் இருக்கணும். பூர்வ மீமாம்சர்கள் ஐடியா மாத்திரம் இல்லை, வேதாந்திக்கு வந்தவங்க கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் சும்மாவே கேட்டாலா எப்படி மோட்சம் வந்துடும், எத்தனை வருஷமாக கேட்டுருக்கோம் நம்ம, அப்படி ஏதோ இது ஞானத்துக்கு பிறகு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ற ஐடியா நிறைய பேருக்கு இருக்குது. புரியுதா? மெஜாரிட்டி பீப்புள் இருக்குது. ஞானமே மோட்சம் ஆகிடுன்ற முதல் கன்விக்ஷனாவது இருக்கணும்ல, கன்விக்ஷன் இருக்கணும் முதல்ல. ஞானாதேவ மோக்ஷம், இது கன்விக்ஷன் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி வருதுன்றது நம்ம பிறகு யோசிக்கலாம். புரியுதா? ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து கன்விக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு புருஷார்த்தம் வெரி இம்பார்ட்டண்ட். மனுஷனுடைய புஷ்ஷிங்கே எங்கே இருக்குன்னா உன்னுடைய புருஷார்த்தத்தில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா உனக்கு கர்ம சப்போர்ட்டில் இந்த ஞானம் வரும் அப்படின்றது கிடையாது. புரியுதா? கர்மம் இல்லாமையே ஞானத்தினால கொண்டு வர முடியும். இது வேதாந்தம் மாத்திரமே சொல்லக்கூடிய கருத்து. புரியுதா? மற்றவங்க எல்லாரும் இதை வந்து இதுக்கு இது கிடையாது, ஏற்றுக்கிறது இல்லை. புரியுறதா? சிவா இன்னும் 2 சேர் போடு. அதனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து 2லிருந்து 7 வரைக்கும் 6 சூத்திரம் இவரே பூர்வபட்சத்தை உண்டாக்குறாரு. புரியுதா? கர்மம் இல்லைன்னா ஞானம் கிடையாது, ஞானத்தினுடைய அங்கம் கர்மம்.
இப்படி தான் உன்னுடைய புருஷார்த்தத்தை கிண்டல் பண்ணி விடணும். புரியுதா? இது முடியுமா உன்னால்? நீயே கேட்டுக்கோ. இன்னொருத்தன் இதுக்கு ஒரு உன்னால் முடியுமா? உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டுக்கணும். ஓகே, நான் எம்எல்ஏ ஆக முடியுமா? ஆக முடியுமா? ஆக முடியாது அப்படி சொல்லும் உள்ளேருந்து ஒரு பதில். இல்லை 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆக முடியும். நீ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரமாகவே உன் பேச்சை கேட்கறதில்ல, மற்றவங்க யாருக்கு கேட்பாங்க? அது போனால் போகிறது 5 ஓட்டு தானே அது. நான் வெளியில் இருக்கிற ஓட்டெல்லாம் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கணும். சைடு எஃபெக்ட் போடணும். புரியுறதா? அந்த மாதிரி நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன், சும்மா ஆசைப்பட்டா போகிறது, இதெல்லாம் பண்ணணும் அப்போ தான் நீ வருவ அப்படின்னு. அது மாதிரி இப்போ நம்ம இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளரையும் கொஞ்சம் ஆதிக்கம் இருக்குது. நம்ம ஆதிக்கம் கொஞ்சம் இருக்குது அதில். எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம சொன்னால் சப்போர்ட், அது சொன்னால் சொன்னால் கேட்பாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு. புரியுதா? இதில் கடைசியில் பாரத மாதா கோயில் கட்டணும். நிறைய பேர் கைவிட்ட கேஸ் அது. சில சமயம் இந்த சில கேஸெல்லாம் கை விட்டுருவாங்க ஹாஸ்பிட்டலில். இனிமேல் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க அப்படின்னு. புரியுதா? அந்த மாதிரி கேஸு முத்தின கேஸு நம்மக்கிட்ட வருவாங்க. புரியுதா? அதில் நம்ம யோகாவில் சரி பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ அந்த மாதிரி சமுதாயத்தில் கைவிட்ட கேஸ் பாரத மாதா கோயில். ரொம்ப பெரிய பெரிய மனுஷெல்லாம் முடிவு பண்ணால் பாப்பாரப்பட்டியில் நம்ம வாவிச ஐயர் இருக்கா இல்லையா, இவர் சுப்பிரமணிய சிவா, அவர் முதல்ல அவர் தான் ஆசைப்பட்டார். புரியர் தான். இப்படி அரபிந்தோவை பண்ணினாங்க, எல்லாரும் பண்ணினாங்க, பெரிய பெரிய மூர்த்தியெல்லாம் பண்ணினாங்க. விவேகானந்தா கேந்திரா. நம்ம உங்களை வச்சுக்கிட்டு அனாயசமாக பரத மாதா கோயிலை கட்டிட்டார். அப்புறம் கட்டின முதல்ல டிஎஸ்பி சொல்லிட்டா அதெல்லாம் உங்கள் தலைவர் வர முடியாது அப்படின்னு. சரசங்க சாலை முதல்ல சரசங்க சாலைக்கே வர முடியாது அப்படின்னு சங்கத்தில் இருக்கும்ல. எனக்கு தெரியும்டா எங்கே அடித்தா எங்கே வரும்னு. அவர் வந்துட்டார். அவர் வந்ததுனால எல்லா பயிலும் சுறுசுறுப்பாயிட்டான். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வராத ஆளெல்லாம் சரசங்க சாலைக்கு வரணும்ல, அதனால் எல்லோரும் வந்தாங்கணும். புரியுதா? வேலை பண்ணியாங்கணும். ஏற்ற மூக்கை பிடிச்சா வாயை திறக்கிறதுக்கு அப்படி பண்ணணும். புரியுதா? அப்படி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. புரியுதா? அவள் எனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு போனான் அந்த டிஎஸ்பி. முடியாது, முடியும். அவளையே டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அவள் டிஎஸ்பி போஸ்ட்டே எடுத்துட்டோம். புரியுதா? நம்மக்கிட்ட எதுக்கு மோதவானு? நம்மளை முறைக்கவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. கம்முன்னு இப்படி போயிட்டேன்னா நீ பொழைச்ச நான் பொழைச்சேன். புரியுதா? இல்லைன்னா சேலஞ்சு பண்ணு. புரியுதா? ஏன்னா நம்ம பீஷ்மாச்சாரி வழியில் வந்தவங்க. புரியுறதா? பீஷ்மாச்சாரி பிரதிஜை பண்ணுறார். புரியுதா? அவருடைய பிரதிஜை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார். புரியுறதா? அப்பேற்பட்டவர் அவர். பரசுராமரியை தோக்க அடித்தவர் இந்த பீஷ்மாச்சாரி. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துட்டார் அவர், நான் இந்த அஸ்தினாபுரத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு. புரியுதா? வாக்கு கொடுத்துட்டா அந்த மாதிரி உயிர் போனாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை, டூ அண்ட் லீவ். புரியுதா? உயிரோடு இருந்து வாக்கை காப்பாற்றணும். புரியுதா? என் வாக்கு காப்பாற்றுறதுக்காக நான் உயிரையும் விட்டுருவேன், அந்த கேஸெல்லாம் தேவையில்லை. புரியுறதா? உயிரோடு இருந்து வாக்கை காப்பாற்றணும். புரியுறதா? அதுதான் பெஸ்ட்டு. புரியுறதா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் கடைசியில் என்ன சொன்னார்னா 6 விதமான பூர்வபக்ஷத்தை டிஸ்மிஸ் பண்ணி, இப்போ அதை தவிர இவருக்கு ஆதங்கம் அடங்கலை பாரு. இந்த ஞானம்தான் ஒத்துக்க மாட்டான் எவனோ அப்படி சொல்லிட்டு 15, 16, 17 3 சூத்திரத்தை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் வியாசாச்சாரியார். அதை தான் இன்றைக்கி பேசி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, 15, 16, 17 இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரத்துக்காக இந்த இது ஞானாதேவ மோக்ஷம் அப்படின்னு. இதுக்கு சித்த சுத்தி கொடுக்கறதுக்கு ஞானத்தினால முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது கர்மத்தில் தான் முடியும். அப்போ அது கர்ம தேவை. ரோல் ஆஃப் கர்மா ஞானத்தை கொடுக்க முடியாது. ரோல் ஆஃப் கர்மா சித்த சுத்தியை கொடுக்கும். இது வேதாந்திக்கு மாத்திரம்தான் தெரியும். கர்மம் எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது புரியும். புரியுதா? இதெல்லாம் முடிஞ்சது. அப்போ மோட்சத்திற்கு கர்மா நேரடியாக மோட்சத்தை தராது. ஞானம் கர்மமே மோட்சத்தை தராது. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறேன்னா, மோட்சத்தை ஞானமே டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஞானம் இன்டைரக்டாக தான் கொடுக்கும்.
கருமம் டைரெக்டாக கொடுக்கும். கொழுப்பு தானே இது. இப்படி சொல்கிறான். இப்போ உல்ட்டா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே உல்ட்டா சொல்கிறோம். இதுதான், இதுக்கு பேர் தான் ஆர்கியூமெண்ட்டு. நீங்கள் யூடியூப்லாம் அப்படியே மக்கு மாதிரி பார்க்கக்கூடாது. இவன் என்ன சொல்கிறான் ஆர்கியூமெண்ட்டு, அவன் என்ன ஆர்கியூமெண்ட்டு பண்ணுறான், கடைசியில் என்ன கன்க்ளூஷன், புரியுறதா? அதெல்லாம் நீ பார்க்கணும், புரியுறதா? அப்போ 8லேருந்து 14 எல்லா விதமான ஆர்கியூமெண்ட்டை பண்ணி முடித்தார் வியாசாச்சாரியார். எல்லா பூர்வபக்ஷம் நீக்கின பிறகு மீதி 3 சூத்திரத்தில் இங்கே என்ன பண்ணுறான்னா, டிஃபென்சிவாக ஆர்கியூ பண்ணதை அஃபென்சிவாக இப்போ போயிட்டார். புரியுதா? ஒரு லெவல் வரைக்கும் தான் சமமாக பேசிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று தப்புடா, எந்த தான் ரைட்டு அப்படி சொல்லணும். வீடோ நாடோ எல்லா இடத்துலையும் ஒரு லெவல் வரைக்கும் நம்ம மரியாதை கொடுத்து மென்மையாக பேசிகிட்டே இருக்கணும். மென்மையாக பேசிகிட்டு இருக்க வரைக்கும் நம்மளை மிளகா அரைச்சிடுவான். புரியுதா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம ஆக்ஷன் எல்லாம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். புரியுதா? இப்போ உனக்கு தெரியணும் இந்த குரலை ரைஸ் பண்ணுறது ஆத்திரத்துலையா ரியாக்ஷனா, அது ஆக்ஷனான்றது உனக்கு தெரியணும். ஆக்ஷனில் பண்ணணும். புரியுதா? அப்புறம் தான், அதனால தான் ஆக்ஷனில் பண்ணினா அந்த கோபம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ரியாக்ஷன் பண்ணிட்டேன்னா நீ தண்ணியில் இழந்து கீழே விழுந்துருவா, அவன் அடிச்சுட்டு போயிடுவான். புரியுதா? பி கேர்ஃபுல். இதில் ஃபஸ்ட்டு சூத்திரம் 15 காமகாரேன ச ஏகே. காமகாரேன ச ஏகே. அப்போது இந்த நமக்கு 4 ஆசிரமம் இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். இதில் 3 ஆசிரமம் பிரம்மச்சரிய கம்பல்சரி, கிரகஸ்தாசிரமம் எக்ஸப்ட். புரியுறதா? அதில் காமகாரேன ஞானிகள் ஸ்வ இச்சையா சுயமாக சொந்தமாக தானே விரும்பி எல்லா விதமான சுகங்களையும் இன்பங்களையும் காமங்களையும் அவன் விட்டு விடுகிறான். யாரு? ஞானி. அவனுக்கு பேர் துறவி. துறந்ததுனால துறவி. புரியுறதா? திறந்து விடுறான். இதுதான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இழக்கிறோமோ, இழக்கிறது வேற, துறக்கிறோமோ இழந்து போகிறதுன்றது நம்மளை விட்டு இழந்து போகிறது, அது துக்கமாயிடும். புரியுதா? அது இழக்காமல் நீ துறக்கணும். புரியுதா? துறக்கிறது வேற, இழக்கிறது வேற. புரியுறதா? அதனால தான் நீ எதை இழந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனுடைய இன்டைரக்ட் பொருள் என்ன? அதை இழக்கிறது இல்லை, துறக்கிறது அப்படின்னு பேர். ஓகே? அது பிடுங்கப்படக்கூடாது, நாமே விடணும். புரியுதா? இது ஒரு பெரிய இது. அப்போது இந்த நாட்டுடைய மல்டி மில்லியனருக்கு முதல் மரியாதை கிடையாது, எல்லாத்தையும் துறந்தவனுக்கு தான் முதல் மரியாதை. புரியுதா? இன்றைக்கும் சத்தியமாக உள்ளவனுக்கு மரியாதை இருக்குது. போகிற இடத்துலலாம் மரியாதை இருக்குது. தானாகவே கூப்பிடுவான், தானாகவே இங்கே வாங்க சுவாமி அப்படின்னா. நீ திருப்பதி ஜர்கொண்டி 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 இழுத்துட்டு போகிறான்ல, அரை செகண்ட் பார்த்துறது இல்லைன்னு நம்மளை அங்கே வந்தோடனே இங்கே நில்லுங்க சுவாமி அப்படின்ட்டான். ஆனால் நம்ம பாழா பணம் கேட்குறதா? ஓகே, நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் வரான், அவனுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்காம நம்மளை மாத்திரம் இப்படி தரிசனம். அங்கேயும் போய் பெருமாள் நான் வரேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்க முடிஞ்சது. அது நம்மளுடைய சம்ஸ்காரம். புரியுறதா? அப்படி. அப்போது இதில் அப்போ நம்ம மூஞ்ச பார்த்த மாதிரி கூப்பிட்றோன்னா என்ன அர்த்தம்? எல்லா சன்னியாசியும் கூப்பிடுவானா? அதை பட்டாச்சாரி எல்லா சன்னியாசியும் கூப்பிடுவானா? சன்னியாசம் பூண்டதுனால கூப்பிடுவானா? அதெல்லாம் இல்லை. அதில் ஏதோ பின்னாடி பேக்ரவுண்டு ஏதோ இருக்கு. புரியுறதா? அதெல்லாம் ஒவ்வொரு சம்பவம், நீ எந்த சம்பவத்தை தான் ஞாபகம் வச்சுப்பேன். புரியுதா? அது ஒரு 100 சம்பவம் 1000 சம்பவம் நடக்கிறது என்ன, அந்த நேரத்தில் பெருமையாக சொல்லுவான். அதை வெளியில் வந்த பிறகு, ஐயோ சுவாமிஜி உங்களை மாத்திரம் நிற்க வச்சுட்டார் பாருங்களேன், அப்படி அந்த சம்பவம் அதோட முடிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு சம்பவம் நடக்கிறது. மறந்து போயிடுவான். இவன் என்னத்து சொல்கிறது? நேற்றுக்கு ஒரு பொண்ணு வந்தா, இன்னும் பெரிய கதை சொல்கிறா, மலை இது பெங்கால் கதை அப்படின்னு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஆமாஞ்சி, நீங்கள் சொன்னது தான். புரியுதுல்ல? இல்லை மறந்து போயிடும். புரியுதா? யாரோ பெங்காலி சொன்னானா,
நான் ஒரு 100 தடவை அந்த கதையை சொல்லியிருப்பேன் நான். புரியுறதான்? இதெல்லாம் அப்படியே ஜனங்களுடைய சகஜன்னு வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. 2வது அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். புரியுறதா? ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன பாரு, இந்த ஸ்ரீகிருஷ்ணா வந்து நடுப்பயனில் கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். இப்படி முன்னாடி வச்சுட்டு நம்மளுடைய இதுவை வந்து சொல்லுவோம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரகா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிகி துருவா நீதிர் மதிர் மமா. தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும். அதுக்கு ஜவாப்தாரி அவர். புரியுதா? இது வந்து 700 ஸ்லோகம் சொன்ன பிறகு இருக்கிற இது கிருஷ்ணர். இது ஆஃப்டர் இது குருஷேத்திர இது இல்லையா உபதேசம், பகவத்கீதா உபதேசம் முடிஞ்ச பிறகு இருக்கக்கூடிய போஸ்டர் இது. புரியுதா? ஆவாலோடைய போஸ்டர். ஓகே. இது குழல் ஊதும் கிருஷ்ணன் இருப்பான். அது வந்து குழந்தை. அது இன்னும் அது மேலே வந்து அதுக்கப்புறம் அஸ்தினாபுரத்துக்கு போய் நிறையா வேலை பண்ண. இது வந்து ஃபினிஷிங். வந்த வேலை முடிஞ்சுட்டு பகவத்கீதை முடிச்சுட்டு நீங்கள் அதில் கிருஷ்ணருடைய மூஞ்சி அப்படி நீங்கள் பார்க்கணும். வந்த வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னு அதில் ஒரு பிரகாசம் இருக்கும். பகவத்கீதையை கொடுத்துட்டேன், இனிமேல் எப்படிடா பண்ணிக்கண்டா அப்படி சொல்லிட்டு அந்த இதில் தெரியும். இப்போ அப்படிதான் அனாவசியமாக லெஃப்டில் தேர் ஓட்டுவார் அவர். இது நம்ம வேலையை முடிஞ்சுத்த. அதனால் ஸோ இதெல்லாம் ஒரு சைக்காலஜி நீங்கள் அதில் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இது எல்லோரும் பேக் பண்ணி அதில் வந்து நீ பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு போயிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் வந்து கொடுத்துருவோம் அந்த இதுவை. 18 அத்தியாயம் இல்லை, உன்னுடைய அத்தியாயத்தை கொடுத்துருவோம். புரியுதா? புக்கை கையில் கொடுத்துருவோம். அதையும் நீ கையில் வச்சுக்கணும். எங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோமோ டக்குன்னு போட்டுருவேன். 10 நிமிஷம் அவன் 20 நிமிஷம் கழிச்சு தான் பஸ் வருவான். புரியுதா? அதனால் இதை வந்து டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்னா அதுவும் போட்டுக்கிட்டு இதே சொல்லிட்டேன்னா பக்கத்தில் வந்து கேட்பான், என்னது இது சொன்னால் ஐஸ்வர்யம் வருமா எனக்கு? என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? ஓகே சேர்த்துக்கோ. உன் ஃபோன் நம்பரை கூட, என் ஃபோன் நம்பரை வாங்கிக்கோ, நம்ம 2 பேரும் உனக்கு அனுப்புகிறேன் இதை அப்படி சொல்லி அப்படியே கடை தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர். புரியுதா? அவர் 1 லட்சம் பேர் அங்கே கேட்டார். நம்ம தமிழ்நாட்டிலே 1 லட்சம் பேரை கொண்டு வந்துடலாம் பகவத்கீதை சொல்கிறவங்க. இதான் அனாயசமாக சொல்லலாம். அது சோம்பேறி பையன், சோப்பலாங்கி பையன், ஒன்றுமே பேசாதவன், மூடமாக இருக்கிறவன், அவனை கூட இந்த பகவத்கீதையை சொல்ல வச்சுக்குவோம். புரியுறதா? இதுதான் நம்மளுடைய இது ராமானுஜர் மெத்தட். இது இப்போ புரியுறதில்ல? எல்லா பயலுக்கும் இது பண்ணுவோம். ஸோ கால்டு பாண்டித்யம் உள்ளவங்க மாத்திரம்தான் இதை சொல்கிறது இல்லை. இப்போ புரியுறதா? யார் வேணால் சொல்லணும். மனுஷனாக இந்த பிறவி எடுத்துட்டேன்னா இது பகவத்கீதை சொன்னேன்னா உனக்கு முதல்ல வந்து மைண்டில் ஒரு உற்சாகம் உண்டாகும். புரியுதா? பகவத்கீதை சொல்லும்போதே உற்சாகம் வரும். அதனுடைய பலன் வந்து உன்னுடைய பாப புண்ணியத்தை பொறுத்து அதனுடைய பலன் கொடுக்கும். புரியுறதா? ரொம்ப கிரானிக்கு டிசீஸாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பலன் கொடுக்கும். ஆனால் சில பேருக்கு இம்மிடியட்டாக பலன் கொடுக்கும். புரியுதா? நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு இதுவை வந்து இந்த ஸ்லோகம் வந்து கடைசி ஸ்லோகம் வந்து எல்லாருக்கும் காமன், எல்லா அத்தியாயத்துக்காரங்களும் காமன். புரியுதா? அதனால தான் நிறுத்தி சொல்கிறோம் அதை. ஓகே. அப்போ இவன் எப்படி இருக்கப்பட்டவன்னா இந்த அர்ஜுனன் கேட்குறான், அப்போ இந்த கர்மம் இல்லாமல் ஞானி வந்து திருப்தி ஆகிடுவான்னு சொல்கிறீங்களே சுவாமி, அது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, பிரஜகாதீயதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகா ஸ்தித பிரக்ஞஸ்ததோச்சதே. பகவான் சொல்கிற, அர்ஜுனா அவன் தன்கிட்டயே தானாக சுகமாக இருப்பான். அவனுக்கு லாலிபாப்பு தேவையில்லை. புரியுதா? அவனுக்கு வந்து உறவு தேவையில்லை. அவனுக்கு இந்த மாதிரி ராமராஜ்யில் இருக்கிற ட்ரெஸ்ஸு தேவையில்லை. புரியுதா? எந்த விதமான இது இல்லாமல் அவன் வந்து ஒரு கோவணத்திலேயே ஆனந்தமாக இருப்பான். அப்படி இருக்க அந்த ரமணரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன துக்கமாக இருந்தார்? அவர் என்ன எதுலேயும் துக்கம் இல்லை, ஆனந்த புருஷனாக இருந்தார். ஆனால் சொத்து பத்து கிடையாது. புரியுறதா? என்னை சுற்றி நிறைய பேர் வந்தாங்க அந்த இது பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு. புரியுதா? என்கிட்ட அந்த பொண்ணு அப்படியே ஐ கான்டாக்ட் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறீங்க? நான் சும்மா தான் போகிறேன், இது டீச்சிங், நான் டீச்சர் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படி கேட்டா அந்த பொண்ணு. இதெல்லாம் இது கொடுக்குறதுக்கு அந்த இது என்ன கொடுக்குறதுக்கு
வீசா கொடுக்கறதுக்கு. அப்புறம் இந்த ட்ரெஸ் இப்படி எடுத்து காட்டினேன், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு. இதுக்கு பேர் சன்னியாசம். புரியுதா? சன்னியாசி சொத்துலாம் வச்சுக்க மாட்டான். இப்படி படார்னு பேசணுன்னா உடனே 10 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துட்டான். பக்கத்தில் 2-3 பேர் ஓன்னு அழுதுகிட்டு வந்தான். 1 வருஷம் கூட எழுதி கொடுக்கல அவங்களுக்கு வீசா. அவளுக்கு தெரியுது, இந்த ஐ கான்டாக்ட்லேயே தெரிஞ்சிருது இது அங்கே போய் செட்டில் ஆகிடும். அவங்களெல்லாம் கொடுக்குறதில்ல. புரியுதா? இப்போ இவர் சட்டமே போட்டார் நம்ம ஆள். ஓகே, அப்போ ஞானி இயற்கையாக இருப்பான் துறப்பதில். ஓகே, செயற்கையாக இருக்காது. ந கர்மனா ந பிரஜா ந தனேன தியாகேனைக அமிர்தத்துவமானசுகு. புரியுதா? அவனுக்கு பிரஜையோ அவனுக்கு எதுவுமே கிடையாது. புரியுதா? ஏன்? அவன் ஞானத்தினாலேயே சந்தோஷமாக இருக்கிறான். புரியுதா? தேர்ஃபோர் ஞானிக்கு காம நிவர்த்தி நேச்சுரல் ப்ராசஸ், அஜ்ஞானிக்கு அது சாதனா ப்ராசஸ். புரியுதா? இதுதான் விஷயம். ஐ வாண்ட் டோன்ட் வாண்ட் அப்படின்னு இந்த ஜென்மத்திலேயே புத்தி உள்ளம்போதே புத்தி மறக்கிறதுக்கு முன்னாடியே, புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடியே நீ உனக்கு நீயே சொல்லிட்டீங்கன்னா போகிறோம். எல்லாரும் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஐ வாண்ட் டோன்ட் வாண்ட். ஓகே, எனக்கு எது மேலே ஆசை இல்லையா? காமன் நிவர்த்திக்கு த எண்ட் ஆஃப் த டிசையர். ஓகே, லாஸ்ட் டிசையர் என்ன? எனக்கு டிசையர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இப்படிதான் அது எண்ட் ஆஃப் த டிசையர். அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் உனக்கு தர்ம அர்த்த காம எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு சாஸ்திரம். உன்னை உடனே சன்னியாசி ஆக்கலை, மெதுவாக தான் கொடுத்து உனக்கு பணத்தை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, பிள்ளையெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் கொடுத்து, குடும்பத்தெல்லாம் கொடுத்து, அடியெல்லாம் மொத்துன்னு அந்த பீச்சில் நின்றுனா எப்படி இருக்குமோ அதுவும் அது அசால்ட்டாக இப்படி பிராக்கு பார்த்துன்னு வச்சு ஒரு அடி அடிக்கும். அது ஆணலை. புரியுறதா? அங்கே நீ அலர்ட்டாக இருக்கணும். கடலில் குளிக்கிறது ஒரு தனி ஜாலியாக இருக்கும். புரியுறதா? அப்படி உனக்கு இந்த அலை மெரினா பீச்செல்லாம் ஒத்து வரலன்னா ராமேஸ்வரத்தில் பண்ணால் எதுவும் இருக்காது, அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் அலையெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. புரியுறதா? அப்படி பண்ணோம். அப்படி ஸ்மூத்து பர்சன்லாம் அதில் போனோம். கொஞ்சம் டஃப்பு புருஷார்த்தம் இதெல்லாம் உனக்கு இருக்குன்னா நம்ம மெரினா பீச்சுக்கு போகணும். புரியுறதா? உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி பண்ணுங்க. ஏன் இப்படி காமன் நிவர்த்திக்கு அவன் இயற்கையாக இருக்கான்? அதுக்கு பூர்ணதா பிராப்தி. அவன் மனசு பூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. பூர்ணத்தினுடைய வெளிப்பாடு. எதுவும் கிடைக்காதுடா நமக்கு, சரி விட்டுரு, அப்படி இல்லை. எல்லாம் கிடைச்சி நீ பீக்கில் இருக்கும்போது விடணும். புரியுதா? பாஷா அப்படி போகும்போது அப்படியே அந்த அடுத்த படம் இப்படி எடுத்தான், ஒரு கால் முன்னையும் ஒரு கால் பின்னையும். புரியுதா? அப்படியே போயிடுவானா இமாலயத்துக்கு, இல்லைன்னா திரும்பி வந்துடுவானா. இந்த படத்தில் பாரு அவன் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு. புரியுதா? அதெல்லாம் முடியாது. புரியாத தலைவருக்கு அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். சும்மா ஏமாத்துறதுக்கு நான் இதுக்கு இது வேணும். நான் சோச்சந்தி பண்டிதாக, ஞானி தான் துக்கப்படுவதில்லை. புரியுதா? மற்ற எல்லா ஃபெலோக்கும் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. புரியுதா? துக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட துக்கப்படுறதுக்கு இவன் கிரியேட் பண்ணிப்பான். இமேஜினரி துக்கம். அந்த ப்ராப்ளம் வரும்போது பிரச்சனையை சரி பண்ணிக்கலாமே, இப்பவே கொண்டாடுறது. ஏன்னா அந்த ப்ராப்ளம் வரும்போது ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம அந்த கஷ்டத்தை ப்ராப்ளத்தை நம்ம கொண்டாட முடியாமல் போயிடும், செலிப்ரேட் பண்ணாமல் போயிடும். அதனால் முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே அதை பண்ணுவான், 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணுவான். என்ன ஆகுமோ, இந்த பொண்ணை வளர்த்து இதில் கொடுத்து அதில் கொடுத்து அது என்ன ஆகுமோ, அது இன்னொரு 5 வருஷம் ஆகிறது. 5 வருஷம் ஆன பிறகு கவலைப்பட்டுக்கலாமே என்ன. இப்போ ஐயோ, நான் அப்படியே பார்க்கறது இந்த ஜனங்களை எதுக்கு இப்போவே கஷ்டப்படுறான். கஷ்டம் வரும்போது கஷ்டப்பட்டால் அது ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டம் வந்துடும் நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுறானே, அவனை என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அவனை தண்ணி தெளித்து விட்டுற வேண்டியதான். இப்படி கிருஷ்ணர் மாதிரி இப்படி பார்க்கணும். சொல்லுவேன் காண்டிபத்தை விட்டுட்டான் அர்ஜுனன். காண்டிபத்தை எப்படி இதில் எப்படி அப்படி வீராவேசமாக எடுத்துகிட்டு போகிறான் பாரு, அது எப்படி தூக்குறான் பாரு, கையெல்லாம் இப்படி வச்சு முறுக்கிண்டு அந்த வில்லு அம்பை தூக்குறான் பாரு.
முதல் அத்தியாயத்தில் இப்படி இல்லை. முதல் அத்தியாயத்தில் இப்படி போட்டான். வாய் சொருகி கண்ணு சொருகி உணர்ந்து அப்படி இருந்த பயல ஞானம் இப்படி பண்ணியிருக்கு. புரியுதா? ஞானத்தில் இவ்வளோ உற்சாகமாக இருக்கான். நீ புரிஞ்சுக்கோ, நீ லைஃப்பில் புரியுதா? ஞானம் வர ஞானி ஏன் தூக்கப்படுறதில்ல? அவனுக்கு காரணம் ஞானத்தினால். என்ன ஞானமா? புத்திரேஷனாயச்ச வித்தைஷனாயச்ச லோகைஷனாயச்ச வியுத்தாய அத பிக்ஷாஞ்சரியம் சரந்தி. மேக்சிமம் என்ன ஆகும்? எங்கேயாவது திருவோடு ஏந்திட்டு போனோம், அவ்வளோதானே. இதுக்கு நீ தயாராகிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை எவனும் இது பண்ண வேண்டாம். இந்த ஆற்றுல என்ன அப்புறம் சோறு போடாமல் தடுத்து விட்டுன்னு இது வேற வச்சனம். புரியுறதா? இந்த ஆற்றுலேருந்து என்னை தள்ளி விட்டாங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஔவையார் கூட தான் துரத்தி விட்டாங்க. அவள் பிழைக்கலையா இன்னி வரைக்கும் பேச்சுட்டு இருக்கமே. என்ன இதெல்லாம் ஜீவனஞ்சி வயத்துக்கு ஜீவனம். சில பேர் சொல்லுவான், இது 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 யார் காப்பாற்றுவா இது அப்படின்னு. கடவுள் காப்பாற்றுவாரா? ஒன்று உயிர் இருக்க வரைக்கும் அவர் சாப்பாடு போடுவார். புரியுதா? நீ கிளம்பி போயா, நீ பிருந்தாவனத்துக்கு போயிரு, உனக்கு சாப்பாடு அங்கங்கே கிடைக்கும். புரியுதா? பிருந்தாவனம் இருக்கிறது, இப்போ அயோத்தி இருக்கிறது, இப்போ பிரயாக்ராஜ் இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் விதவிதமாக சாப்பிட்லாம். நீ சமைக்கவே வேண்டாம். நீ புரியுதா? நம்ம நாட்டில் பிறந்துட்டு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது, தங்கறதுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா தங்கறதுக்கு இடம் இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. நீ சாதனை பண்ணணும். புரியுதா? யாராவது இருந்தால் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் அட்ரஸ் கொடுக்குறேன், போய் தங்கிட்டு வரலாம். புரியுதா? அங்கேயே இருக்கலாம். புரியுதா? எங்கே தங்குறேன்னு வீட்டுக்கு மாத்திரம் சொல்லாது. ஓகே. ஸோ இதில் இந்த இந்த ஸ்லோகம் மந்திரம் உபனிஷத்து மந்திரம் பிருகதாரண்யம். அதில் பார்த்தீங்கன்னா 3-5-1 3-5-1 பிருகதாரண்யம். அதே போல் பிருகதாரண்யம் 4-4-22 2 தடவை எம்பசைஸ் பண்ணுறோம். அதே பிருகதாரண்யத்தில் அதுக்கு வகுப்பு நான் எடுத்திருக்கிறது 109, 110, 169. ஏன் இதை சொல்கிறேன் விஷ்ணுஜி? இந்த நம்பர் ஏன் நான் சொல்கிறேன்? இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்புறம் எப்படியாவது வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் போய் போட்டு ஒரு தடவை கேட்கணும். புரியுதா? இன்னும் அப்படி தான் சொல்கிறாரு, என்ன அந்த மந்திரத்தில் என்ன விசேஷம் தான் இருக்குது அப்படி போய் கேட்கணும். இதெல்லாம் யாருக்கு? சாதகனுக்கு. சாதனைலாம் முடிஞ்சு ஞானி ஆகிட்டான்னு வச்சுக்கோ, இதெல்லாம் எல்லாமே சப்தமாக இருக்கும். அதனால் 2 குரூப் இருக்காங்க இங்கே. ஓகே, ஒரு சாதக குரூப் இருக்குது, சாதனையை முடித்த குரூப் இருக்குது, சாத்தியெல்லாம் முடித்த குரூப் இருக்குது. எனக்கு தெரியும் உங்களை பற்றிலாம். ஓகே, நீங்கள் நல்லவங்க. ஓகே, 3-4-15 என்ன சொல்கிறாருன்னா, காமகாரேனேச்ச ஏகே. ஏகேனா ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் ஞானிகள் ஸ்வ இச்சையா தானுக்கு தானாகவே எல்லாத்தையும் துறந்தவர்கள். ஸ்வ இச்சையா. புரியுதா? ஏற்கனவே சொன்ன 6 பூர்வபக்ஷத்தை தாண்டி இப்போ இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு வியாசாச்சாரியார் காமகாரேன. ஓகே, காமகாரேன அப்படின்னா அதில் என்ன அப்படி அர்த்தம்னா, அவன் தானாகவே துறந்தவன். காமகாரேன, காமஸ்ய காரகா காமகாரகா. ஓகே, காரகம்னா பலம். ஓகே, அவனுடைய புருஷார்த்தத்துக்கு அவனுக்கு பலத்தை உண்டாக்குறது. ஓகே, அதனால் அப்போ உன்னுடைய மேக்சிமம் புருஷார்த்தம் எப்படி இருக்கணும்? உங்ககிட்ட நீ திருப்தியாக இருக்கணும். உன்னுடைய வில்லு உன்னுடைய மேக்சிமம் எப்படி இருக்கணும்னா, உன்னை தனியாக விட்டா நீ ஆனந்தமாக இருக்கணும், துக்கமாக இருக்கக்கூடாது. புரியுதா? ரூமில் எதாவது குறிச்சின்னு இருக்கக்கூடாது. ஓகே, எல்லாம் படுத்து தூங்கிடக்கூடாது. அவர் தியானத்தில் இருக்கிறார், அவர் தியானத்தில் போய் அவர் சயனத்தில் இருக்கிறார். புரியுதா? அங்கே ஒன்று தான் அவன் நிம்மதியாக இருக்கான். புரியுதா? அந்த நிம்மதியாக இருக்கிற தூக்கமும் அதை தூக்கம் வரமாட நாமே கெடுத்துப்போம், இல்லை பசவன் கெடுத்துருவான். நமக்கே தூக்கம் கூடி வரும்போது ஜே தூங்குறீங்களா? சாரி எழுப்பி விட்டுட்டு போயிடுவான். புரியுதா? திருப்தகா காமக்காரேன ஸ்வ இச்சையா,
தன்னுடைய சொந்த விருப்பத்தில் பண்ணிக்கிறது. எஸ்து காமரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மாணவக ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டகா தஸ்ய காரியம் ந வித்யதே. ஞானிக்கு செய்ய வேண்டியதுன்றது செயல்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்? எல்லாமே முடிச்சுட்டான். அவன் ஞானத்தில் வேற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். புரியுதா? செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு தேவையும் இல்லை. புரியுதா? எதுவுமே தேவையில்லை. புரியுதா? சப்போஸ் நம்மளை வீட்டை விட்டு வெளியே விட்டாங்கன்னா நமஸ்காரம் சொல்லிட்டு பட்டினத்தார் மாதிரி வெளியில் வந்துடலாம். புரியுறதா? அது மாதிரி நீ 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 வந்துடு, உனக்கு நிறைய இடம் இருக்குது. புரியுறதா? அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, லேடிஸாக இருந்தால் நான் வனிதாஜிக்கிட்ட அனுப்பிச்சுட்றேன். நான் அவங்களுக்கு நிறைய ஆள் வேணும். புரியுறதா? நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல் டைமாக வந்துடுறேன்னு சொல்லுங்க. குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்கன்னா அவங்ககிட்ட அனுப்பிச்சுட்டா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. டெஃபினட்டாக நீங்கள் விட்டுட்டு வரேன்னு சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன். செகண்ட், ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா. நெக்ஸ்ட்டு 16வது சூத்திரம். 16வது சூத்திரம் உபமர்த்தம் ச. உபமர்த்தம் சனா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அல்ஜிப்ரா மாதிரி இது கணக்கு போட்டுட்டு போகிறாரு பாஷ்யக்காரர். ஓகே, என்னென்னா ஞானிக்கு சப்ளிமெண்ட்ரி தேவையில்லை. நாங்கள் பேப்பர் போடுவோம். நாங்கள் பேப்பர் போடும்போது சில சமயம் சப்ளிமெண்ட்ரி வரும். இப்போ அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடும். ஓகே, சப்ளிமெண்ட்ரி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் வரும், அதையும் அதில் சொருகுவான். புரியல? அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொண்டு போய் போகிறதுக்கு பெல் அடிச்சுட்டு சைக்கிளில் வச்சுப்போம் பேப்பரை. ஓகே, பெல் அடிச்சு டக்குன்னு அவனுக்கு போடணும். அந்த பேப்பர் போடுறதே ஒரு அழகு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அப்படி சுருட்டி கரெக்டாக அவன் கேட்டை தாண்டி அவன் வீட்டுக்கு அப்படி போடணும். புரியுதா? அதில் ஒரு அழகு இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் அந்த ரஜினி ஸ்டைலில் கற்றுக்கிட்டான். இந்த பேப்பர் போடுறவங்ககிட்ட, நடக்கிறவங்ககிட்ட, டீ ஆத்துறவங்ககிட்ட இந்த டீ எப்படி ஆற்றுவான், அங்கேருந்து இங்கே விடுவான். ஒன்று விட்டு அப்புறம் இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்கும், இப்போல்லாம் இருக்கா தெரியல, அதை அப்படி டக்கு டக்குன்னு இப்படி விடுவான். அது ரவுண்டில் சுற்றிட்டு வரும், சுற்றிட்டு நிற்கும், கொட்டிடாது. புரியுதா? இதெல்லாம் டெக்னிக், ஸ்டைலு. புரியுதா? இதெல்லாம் இதில் ஒரு அந்த வித்தையில் அவன் என்ன வித்தை இருக்காதோ அதில் எக்ஸ்பர்ட் அவன். புரியுதா? மாஸ்டர் சொல்லுவாங்க இதுக்கு பேர். அவன் டீ ஊத்துறவனுக்கே மாஸ்டர். எனக்கு ரொம்ப நாளாக ஒத்துக்கவே முடியல. அவன் டீ ஆத்துறவனு மாஸ்டர், நான் யோகா சொல்லி பரோட்டா மாஸ்டர் ஒருத்தர் இருக்கான். புரியுதா? என்னையும் மாஸ்டர்னு கூப்பிடுவான். என்னடா இது மாஸ்டர், எல்லாருமே மாஸ்டர் சொல்கிறான் அப்படின்னு. நான் நம்மளுடைய தன்மானம் இடிக்கிறது இல்லை அதெல்லாம். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? இந்த கர்மத்தை சேர்த்துக்க முடியாது, ஞானத்தோட கர்மத்தை சேர்த்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா கர்மத்துக்கு என்ன குணம் அப்படின்னா அதனுடைய குணம் டுவாலிட்டி, ப்ளூராலிட்டி. நீ கர்மம் சொன்னாலே அங்கே துவைத்தம் வந்துடும். புரியுதா? இது ரூலு, தானாகவே வரும், வேற்றுமை உண்டாகும். நீ கர்மம் பண்ணினாலே நான் வேற நீ வேற. புரியுதா? அதனால தான் வேற்றுமையில் ஒற்றுமை ஹிந்து தர்ம சாதனை. நீ எங்கெல்லாம் கர்மம் பண்ணுறையோ அப்போ வேற்றுமை, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நம்ம வேற்றுமை ஆகிடுவோம். அப்படி வேற்றுமையில் ஒத்துமையாக இருக்கிறது கஷ்டம். இவ்வாறு ஹிந்து தர்மம் சும்மா இதெல்லாம் போதில்ல, உனக்கு வேற்றுமை இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், அதில் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறது. புரியுறதா? ஏன்னா கர்மத்துடைய இயல்பு வேறுபடுத்துறது, அது பலதாக்குறது. ஓகே, இது கர்மத்தோட டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, லட்சணம். அந்த டெஃபினேஷனே எப்படி தெரிவிக்கணும்? காரக ஜன்ய கிரியா. காரக ஜன்ய கிரியா, அதாவது கர்மக்கிரியா. கர்மன்னா இது, கிரியானா கர்மம். இந்த கர்மம் காரகத்திலிருந்து உண்டாகிறது. ஓகே, அப்போ கர்ம சும்மா வராது, அதுக்கு ஆக்சிலரி காரகம் இருந்தாகணும். இருந்தால் தான் கர்மமே உற்பத்தி ஆகும். புரியுறதா? ஓகே, அப்போ லக்ஷணம் வியாக்கரணத்தில் இலக்கணப்படி என்ன சொல்கிறதுன்னா சப்ஜெக்டு, ஆப்ஜெக்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, லோக்கஸு, பெனிஃபிஷரி எல்லாமே இருக்கணும். புரியுறதா? ஒவ்வொரு செயலுக்கும் சப்ஜெக்ட் வேணும். புரியுதா? ஆப்ஜெக்ட் வேணும், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். புரியுதா? இருந்தால் தான் கர்மம் நடக்கும். இல்லைன்னா சும்மா இருந்தாலும் அதில் அப்படியே கர்மம் வராது. புரியுறதா? அந்த ஊத்தப்பம் செப்பரேட்டாக தானாக வராது. ஓகே, அதுவும் வெங்காய ஊத்தப்பம் வச்சுட்டுன்னு வச்சுங்க. அப்புறம் வெஜிடபிள் ஊத்தப்பம் இருக்கிறது.
ஓகே, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி அது. ஓகே, நல்லா மிளகா போட்டு அவருக்கு கொடுத்துடக்கூடாது, புரியுதா? அதுவும் பச்சையாக இருக்கும், இந்த பச்சையாக ஒரு இது இருக்கும், அதையும் சேர்த்து போட்டுருவான். இவர் கிளாஸில் நம்மளை கொள்றாரு. நம்ம வெஜிடபிள் ஊத்தத்தில் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? அது எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி, புரியுதா? நிறைய விஷயம் பண்ணணும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம். லிக்கத்தி. லிக்கத்தின்னா ரைட்டிங். ஓகே, எழுதுறது. ஓகே, எழுதுறது மாத்திரம் இது எடுத்துக்கிட்டா அதில் வர்பு. அது லிக்கத்தி அப்படின்னா வர்பு. ஓகே, எழுதுகிறான். யார் எழுதுறான், என்ன எழுதுறான், அதில் ஒரு வர்பை எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆக்சிலரி வரும். அதுக்கு பேர் காரகம். இவன் இந்த பெயருக்கான காரகம் இல்லாமல் வேலை பண்ணுவான். கடவுள் புண்ணியத்தில் அந்த வேலை நடக்கிறது, புரியுதா? முதல்ல காரகத்தோடு வேலை பண்ணணும், அப்புறம் காரகம்லாம் நீ துறக்கணும் ஒரு காலத்தில், புரியுதா? அப்போது அத்தியாரோபம் அபவாதம் பண்ணணும். இப்போ அபவாதத்தில் பேசின்னு இருக்கோம். ஏற்கனவே நீ காரகத்தில் பண்ணுறது இல்லையா, இப்போ நீ சௌரியமாக போச்சு, இவர் தான் காரகம் வேண்டான்ட்டாரே அப்படி சொல்லக்கூடாது. காரகம் உனக்கு வேணும். சன்னியாசிக்கு காரகம் கூடாது. யாருக்கு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாப்பாவுக்கு சாப்பாடு ரெடி வேறு, உனக்கு சாப்பாடு வேறு, புரியுதா? தாத்தாவுக்கு சாப்பாடு வேறு. 3 பேர் வீட்டில் இருந்தாலும் வேறு வேறு சாப்பாடு இது பண்ணணும். ஓகே, நல்லா காஞ்சிமான பரோட்டாவை குழந்தைக்கும் தாத்தாவுக்கு கொடுத்து சாகடிக்கப்படாது, புரியுதா? எல்லாமே வேறு வேறையாக இருக்கணும். அட்லீஸ்ட் பால்லையாவது ஊற வச்சு கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டாவது பண்ணணும், புரியுதா? யார் எழுதுகிறான், அது கர்த்ரு காரகம், சப்ஜெக்ட். என்ன எழுதுகிறான், கர்ம காரகம், ஆப்ஜெக்ட். எதை வைத்து எழுதுகிறான், கரணகாரகம், இன்ஸ்ட்ருமெண்ட். யாரால் எழுதப்படுகிறது, அது சம்பிரதான காரகம். எங்கே எழுதப்பட்டது, உபாதான காரகம். எதற்காக எழுதப்பட்டது, அதிகரண்ய காரகம். புரியுதா? இந்த மாதிரி உனக்கு கொஸ்டின் பண்ணணும். ஒரு விஷயத்தை பண்ணுனா, இந்த ஆற்றுல யாருக்காக சமைக்கிறேன் அதை பொறுத்து அந்த சமையல் அமையும். நீ பார்த்தீங்கன்னா யாரை பொறுத்து இருக்கணும். நமக்கு வேண்டாத ஆளுன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணி ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு, நம்மளால் இவ்வளோ தான் முடியும், முடிஞ்சால் நீங்கள் ஹோட்டலில் வேணால் சாப்பிட்டுங்க. அப்போ நவுனு காரகத்தை உண்டாக்கும். நவுனு காரகத்தை உண்டாக்கும், வர்பு கர்மத்தை உண்டாக்கும். என்ன புரிஞ்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இன்னைக்கு. ஓகே, இதெல்லாம் யார் சொல்கிறா, பூர்வ மீமாம்ச சாஸ்திரமோ நியாய சாஸ்திரமோ எக்ஸ்பர்ட் அவங்க இதில், இந்த விஷயத்தில், புரியுதா? அப்போது ஒரு ஒரு வர்பு இருக்குன்னா நிறைய ஆக்சிலரி இருக்கும். அதுபோல் கர்மம் சொல்லிட்டனால அதில் ஆக்சிலரி காரகம் இல்லாமல் பண்ணாது. அது துவைத்தம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், புரியுறதா? துவைத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கர்மா இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸு ஒன்லி துவைத்தம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அதனால் இந்த எவ்வளோ தூரத்துக்கு இவன் காரகத்தில் இருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு ஈகோ, கர்த்தா இருக்கணும். கர்த்தா இல்லாமல் காரகம் இருக்காது, புரியுறதா? நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு தூங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஈகோ கிடையாது. ஈகோ இல்லாதனால ஆக்சிலரி கிடையாது, காரகம் கிடையாது. காரகம் கிடையாதுனால அந்த ஈகோவில் துவைத்தம் கிடையாது. அந்த துவைத்தம் இல்லாதனால நாயிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் தூங்குற தூக்கம், அதில் அனுபவிக்கிறது என்னது, ஆனந்தம். நம்ம நல்லா தூங்கிட்டோம்னா எப்படி இருக்கும், எந்த நினைவு எதுவும் இல்லாமல் ஒரு 2 hours தூங்கிட்டா கூட போகிறோம். அதில் இருக்கிற ஒரு சுகம் வேறு எதுலேயுமே கிடையாது, உன்னுடைய சொந்த அனுபவத்திலே இருக்குது. அப்போ துவைத்தம் யுவர் ப்ரொடியூஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அத்வைதம் ப்ரொடியூஸ் சாந்தம், ஞானம், ஓகே, நிம்மதி. ஓகே, அப்போது காரகஜன்ய கிரியா. ஓகே, ஸோ அதனால் காரகஜன்ய கிரியா எவ்வளோக்கு எவ்வளோ கிரியா பிரியா பண்ணுறாலோ அவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் ப்ராப்ளமாக ஆகும். கிளாஸுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிரியா வர 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 கிரியா குறையும். கிரியா குறைய குறைய துவைத்தம் குறையும். துவைத்தம் குறைய குறைய வாழ்க்கையில் ஆனந்தம் வரும். புரியுதுல உங்களுக்கு? இப்போ கிரியாவுக்கும் பிரியாவுக்கும் உள்ள வித்தியாசம்
இப்போ பிரியா கிரியாவை பண்ணணும். எவ்வளோ பிரியா கிரியா பண்ணணும் அது இந்த கிளாஸை பொறுத்து இருக்கு. புரியுதா? லைஃப்பில் நீ எவ்வளோ தூரத்துக்கு முடிவு பண்ண போகிற? புருஷார்த்தத்தை முடிவு பண்ண போறியா, இல்லை எல்லாரும் மாதிரி இருந்து ஒரு நாள் செத்து போக போறியா? புரியுதா? இதுதான் நம்ம லைஃப்பில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ வேதாந்த ஞானம் இருக்கு. அடுத்த சப்ஜெக்ட் நான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கேன். நீனும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் மறந்து போயிட்டே இருக்கணும். புரியுதா? ஸோ வேதாந்த ஞானம் ஒரு யூனிக்கு. ஏன்னா இந்த வேதாந்த ஞானம் டிஃப்ரெண்ட்டு. அது எல்லாத்தையும் எடுத்து ஆனந்தத்தை சொகத்தை கொடுத்து துவைத்தம் இல்லாமல் பண்ணுறது. இதுக்கு ஆப்போசிட் ஒரு வித்யா இருக்குது, அதுக்கு பேர் அபராவித்யா. இந்த அபராவித்யா என்ன பண்ணுன்னா நிறைய துவைத்தத்தை உண்டாக்கும். புரியுதா? அபராவித்யா என்ன பண்ணுன்னா அது உடனே இப்படி பண்ணாது. அபராவித்யா ஆசையை உண்டாக்கும், நிறைய ஆசையை உண்டாக்கும். ஆசை அதிகமாக அதிகமாக கர்மத்தை அதிகமாக உண்டாக்கும். கர்மம் அதிகமாக அதிகமாக துவைத்தம் உண்டாகும். துவைத்தம் உண்டாக நல்ல சேமமாக இவன் அந்த துக்கத்தில் நல்லா அந்த குலோப்ஜாமுன் மாதிரி சொல்லுவான். சாதாரணமாக அந்த எருமை மாடு இதில் இருக்கும் அப்படி சொல்லுவேன். நான் இப்போ மரியாதையாக சொல்கிறேன் குலோப்ஜாமுன் மாதிரி அப்படின்னு. புரியுதா? ஏன்னா அவனுக்கு அதில் சுகம் இருக்குது. புரியுதா? ஓகே. சங்கரர் சொல்கிறாரு அபராவித்யாகி அவித்யா அப்படின்றார். அபராவித்யாகி அவித்யா. அந்த வித்யா அது வித்யாவே கிடையாது, அவித்யா அப்படின்றார். புரியுறதா? அப்போ காம கர்மத்தை துவைத்தத்தை உண்டாக்கும். அப்போ வேதாந்த ஞானம் நம்பர் 1 காமத்தை நீக்கும். புரியுதா? இது 15வது சூத்திரத்தில் சொல்லப்பட்டது காம நிவர்த்திகை. 16வது சூத்திரத்தில் துவைத்த நிவர்த்திகை. 17வது சூத்திரத்தில் சன்னியாசி நிவர்த்திக்கு சொல்லிவிடக்கூடாது. சன்னியாச திருப்த திருப்தி பிராப்தி அப்படியே நீளமாக சொல்லிகிட்டே போயிடக்கூடாது. இந்த 3 விஷயத்தை தான் இங்கே கொடுக்குறாரு. அப்போது எம் நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுகு. டெய்லி ஏன் சொல்கிறான் அதை? நேக நானாஸ்தி கிஞ்சன. இங்கே துவைத்த நிஜமாக சத்தியமாக இல்லை. புரியுதா? உண்மை அது. புரியுதா? அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது துவைத்தத்துக்கு. ஆனால் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. சன்ரைஸ் சன்செட்டு மாதிரி. சன்ரைஸ் சன்செட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உண்மையிலே சன்ரைஸ் சன்செட் இருக்கா நாட்டில்? யோசிச்சு பார்த்தா விசாரித்து பார்த்தா இல்லை. புரியுதா? அந்த அறிவு நமக்கு ஏற்படணும். ஆனால் இந்து சனாதன தர்மத்தில் வேதநெறி வாழ்க்கை முறையில் சன்ரைஸு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம்லாம் கிடையாது. ஆனால் சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் நீ இதெல்லாம் பண்ணு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கு. யாருக்கு? உங்களுக்கு இல்லை, அஜ்ஞானிகளுக்கு. புரியுதா? அந்த டயத்தில் அவன் பண்ணி ஞானத்தை அடையிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறது. அதுக்காக சந்தியாவந்தனெலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தியாவந்தனுடைய ஐடியாவை சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. புரியுதா? ஆனால் உண்மையிலே சூரிய உதயமும் கிடையாது, சூரிய அஸ்தமனமும் கிடையாது வேதாந்தத்தில். புரியுறதில்ல? இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உண்மையிலே துவைத்தம் கிடையாது, நான் எக்ஸிஸ்டன்ஸு. அதனால் இந்த சூத்திரம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது. உண்மையிலேயே உபமர்த்தம்னா மீனிங் என்னென்னா நாச்சகா பாதகா டிஸ்ட்ராக்ஷனா அப்படியே போட்டுக்கணும். ஓகே. நாசம் பண்ணுறது, அபவாதம் பண்ணுறது உபமர்த்தம். எங்கே கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. ஓகே. அப்போ என்ன இது உபமர்த்தம் பண்ணுறது சூத்திர வாக்கியம் வியாசர் சொல்கிறது. நான் சொல்லலை, எதுவுமே நான் சொல்லலைப்பா. நீங்கள் என்னை அது கரிச்சு கொட்டக்கூடாது. புரியுதா? அவள் சொல்கிறத உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். அவ்வளோதான். என் வழியாக நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோதான். ஓகே. பிரமாண பிரமேய பிரமாதா 3த்தையும் நிவர்த்தி பண்ணிட்டோம். புரியுதா? கர்த்தா கர்ம கரணம் 3த்தையும் நிவர்த்தி பண்ண. ஓகே. அப்போ டிஸ்ட்ரக்ஷன் அதை பண்ணிடும், நீக்கிடும். காரகம் எல்லாத்தையும் நீக்கிடும். சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதுவுமே இல்லை. வேறு என்ன தான் இருக்கான்? அந்த உபனிஷத் சொல்கிறது வாக்கியம் சர்வம் பிரம்மமயம் ஜகத்து. சர்வம் பிரம்மமயம் ஜகத்து. புரியுதா? காரகம் உபமர்த்தம் ச துவைத்தம் நாஸ்தி. அதனால் கிரியா எப்படி இருக்கும்? ஓய்
அதனால் கர்மா எப்படி ஞானத்தோட அங்கமாக இருக்கும்? இதுதான் அவருடைய கேள்வி. ஓகே, ஞான அனந்தரம் மேவ சர்வ கர்ம நாசகம் சம்பவதி. ஓகே, அப்போ பூர்வபக்ஷே நான் எக்ஸிஸ்டன்ஸ் கர்மா எப்படி ஞானத்தோடு ஒப்பிடுற? ஞானத்தோட அங்கம் சொல்கிறிய, இது நியாயமாக இருக்குது உனக்கு? இல்லை உனக்கு புரியாமல் பேசுகிறியா சொல்லு. சில சமயம் குழந்தைங்க பேசும்போது நம்ம வந்து தத்து பித்துன்னு வளரும். அது புரியுதா? அதை வந்து நம்ம மழலையாக எடுத்துப்போம். நம்ம புரியுதா? அப்படியே சத்தியமாக எல்லாம் சொல்ல மாட்டோம். புரியுதா? நான் அந்த ஸ்டாரை பிடிக்கணும், அம்மா நான் ஸ்டாரை பிடிக்கணும், பிடிச்சிடலாம், இன்னைக்கு சாதத்தை வாயில் ஊட்டு அப்படின்னு புரியுதா? நம்ம வந்து ஒரு நூல் ஏணி வச்சு அந்த ஸ்டாரை பிடிச்சிருவோன்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை என்ன பிராத்திபாசிகத்தில் சொல்கிறதோ அதே பிராத்திபாசிகத்தில் அம்மா பேசி அவளுக்கு வேண்டிய காரியத்தை இப்போ சாதத்தை ஊட்டிடணும். புரியுறதில்ல? அதே போல் தான் குரு என்ன பண்ணுவார், நீ பிராத்திபாசிகத்தில் இருந்துன்னா பிராத்திபாசிகத்திலே பேசி அப்படியே ஞானத்தை ஊட்டிடுவார். புரியுதா? இதுதான் இது டெக்னிக். இந்த 2-4-14 பிருகதாரண்யம் வகுப்பு 9, 91, 92 வகுப்பு. அதில் எத்திரஹி துவைத்தம் இவ பவதி ததி இதர இதர ஜிக்ரதி இதர இதர பஷ்யதி இதர இதர ஸ்ருணோதி இதர இதர மனுதே இதர இதர விஜானாதி. உபனிஷத்து பிருகதாரண்யம் 2-4-14. எங்கெல்லாம் வந்து அறியாமை இருக்கிறதோ, துவைத்தம் உள்ளதோ, அங்கெல்லாம் என்ன இருக்கிறது? காரகம் இருக்கும். அப்போ கர்த்ரு காரகம், கர்ம காரகம், கரண காரகம் இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் என்ன? முதல்ல வந்து காரகத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் காரகத்தை விட்டுறோம். இத்தர இத்தர துவைத்தம் பவதி முதல்ல இருக்கு. புரியுதா? நம்ம பேசுறது, நான் இப்போ பேசின்னு இருக்கேன், நீங்கள் கேட்டுன்னு இருக்கீங்க, இதெல்லாம் இருக்குன்றதை வச்சுக்கிட்டு தான் பேசின்னு இருக்கோம். உண்மையிலேயே இல்லை. புரியுதா? அப்படின்னு இப்போ தெரியாது. இப்போ தெரிஞ்சதுன்னா நாளைக்கு கிளாஸ் வர வேண்டாமே. புரியுதா? நாளைக்கு கிளாஸும் இல்லை. அதனால் முதல்ல அத்தியாரோபம், அப்புறம் அபவாதம். கடைசியில் உபனிஷத்து கன்க்ளூஷன் பண்ணுறது இந்த 2-4-14 உபனிஷத்து பிருகதாரண்யம் என்ன கன்க்ளூட் பண்ணுறது? எத்திரவா அஸ்ய சர்வம் ஏத் ஆத்மா ஏவ அபூத். ஓகே, இந்த மித்யா புரிஞ்சுத்துனா எல்லாம் மித்யா ஆன பிறகு பேசுறது கேட்கறது எல்லாமே அப்படியே ஒரு ஃபன், சும்மா விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. நீ கிருஷ்ணர் வந்து சீரியஸாக எதுவும் சொல்ல மாட்டார் பார்த்தீங்கன்னா. புரியுதா? அந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால சொல்கிறாரு. வண்டி ஓட்ட வேண்டியிருக்குது, வண்டி ஓட்டுறாரு. என் தலையில் எழுத்துடா, நான் எவ்வளோ பெரிய ஞானி, உனக்கு போய் வண்டி ஓட்டுறேன் பாரு. அப்படி அப்படிலாம் அவர் வந்து நினைக்க மாட்டார். ஓகே, அப்போ ஞானி வருத்த விதையாகிறான், அஜ்ஞானி வறுக்காத விதையாகிறான். வறுக்காத விதையை போட்டு தண்ணி ஊற்றுனா மரம் செடியாகி நல்ல கப்பும் கலையுமா இருக்கும். சம்சார விருட்சம் அதுக்கு பேர். ஓகே, 16 உபமர்த்தம் ச அப்படின்னா நாசக பாதகா ச முன்னாடி சொன்னதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி அப்படி சொல்லிட்டாரு. 17 கடைசியாக முடிச்சுடுவான். ஊர்துவ ரேத சு ச சப்தஹி ச. இது முன்னாடி சொன்னதெல்லாம் நீக்கின பிறகு சந்நியாசின்றவன் நிரக்னி. நிரக்னி குறிக்கிறது சந்நியாசம். அவனுக்கு எந்த விதமான வைதிக கர்மாவும் கிடையாது. ஆனால் நாளைக்கு நான் வைதிக கர்மக்கு போகிறேன், ஓகே, 4-5க்கு போகிறேன், 2 நாளாக யாத்திரை, அதுக்காக வைதிகம். அப்போ ஏன் அவன் பண்ணுறான்? அவன் ஏன் பண்ணுறான்னா 2 விஷயத்துக்காக பண்ணுறான். ஒன்று லோகக்ஷேமத்துக்காக, 2வது நம்மளை பின்பற்றி வரவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே அவனும் ஃபாலோ பண்ணிவிடுவான். இருக்கிற இது கணபதி ஹோமம் பண்ணுறான்னா அது கூட பண்ண மாட்டான் வீட்டில். புரியுதா? அதெல்லாம் விட்டுடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நீ வந்து கடன் பட்ட மாதிரி நாமும் வந்து அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்னு சுற்றின்னு இருக்கேன் நான். புரியுதா? அது கொஞ்ச நாளைக்கு தான். நீ வந்து கடைசியில் கிருஷ்ணர் சொல்லு விரக்தியில் சொல்ல, இதோட சொல்லுவேன் நிறுத்திக்கோ, இனிமேல் நீ வில்லு எடுத்து சண்டை போட்டாலும் சண்டை போடு, சண்டை போட காட்டிலும் போ அப்படின்னு சொல்லிட்டு 18வது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். புரியுதா? ரிஷிகேஷில் சொல்ல போகிறேன் நான். ஊர்துவ ரேதேஷு சந்நியாசிசு லிட்ரலி பிரம்மச்சரிய விரதம் சன்னியாசிக்கு மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற கிரகஸ்தர்களுக்கு சொல்லப்படவில்லை. புரியுதா? இது அப்போ கர்மா வந்து இஸ் ஆப்போசிட் ஃபார் சன்னியாசிக்கு. புரியுதா? அவனுக்கு கர்மம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ச ஏற்கனவே வந்து நிறையா சொல்லியாச்சு. இங்கே வந்து
3 ஆசிரமத்துக்கு மாத்திரம்தான் கிரகஸ்தாசிரம் விதி விலக்கு. புரியுதா? ஹீனா பிரமாணம், வேத வாக்கியம். சப்தேகே வேத வாக்கியம் என்ன? பிருகதாரண்யம் 4:4:22. கர்மத்தை துறந்த சன்னியாசியை இது நன்னா குறிக்கிறது. அப்போ சங்கராச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்ச தச உபனிஷத்தில் பிருகதாரண்ய உபனிஷத்து தான் பிடிக்கும். ஏன்னா பிருகதாரண்ய உபனிஷத்து தான் சன்னியாசத்தை பற்றி நன்னா சொல்கிறது. ஓகே, மற்ற உபனிஷத்தெல்லாம் அப்படி சொல்கிறதில்ல. ஓகே, ஒரு நாள் நீ திறந்தே ஆகணும். அப்போது முதல் 15 சந்நியாசி ஞானத்தினால் ஸ்வ இச்சையினால் சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறான். இந்த வாழ்க்கையினுடைய வெறுத்தோ இல்லை என்னகிட்ட கேட்பான் நிறைய பேர், ஏன் சன்னியாசம் வாங்கிட்டியோ, அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில்? இப்படி காமனாக ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. ஓ, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் சன்னியாசம் எடுத்துக்கணும் போல இருக்குன்னு. ஸ்வ இச்சை, இது இங்கே தான் புரியுது. இப்போ ஸ்வ இச்சா நானே விரும்பி, அதுவும் ஸ்கூல் டேஸில் முடிவு பண்ணுது சன்னியாசம் எடுத்துக்கணும்னு. புரியுதா? அது வரைக்கும் 40 வருஷம் அதை பூட்டி காப்பாற்றி அவங்ககிட்ட சொன்னோம்னா 2 விஷயம் ப்ராப்ளம். எப்போ எடுத்துக்க போகிறீங்கன்னு சில பேர் காப்பான், சில பேர் தடை பண்ணுவான், எடுத்துக்காதீங்க அப்படின்னு. புரியுதா? ஒரு அம்மா ஓன்னு அழுதுட்டு ஃபோன் பண்ணி, என்ன வேலை பண்ணிட்டீங்க நீங்கள், சன்னியாசம் எடுத்துக்க கூடாது சுவாமிஜி அப்படின்னு. இதெல்லாம் இருக்கும். புரியுதா? ஒருத்தர் சேலத்தில் ரோட்லேயே ஆடுறான், ஜி எப்படி இருந்தீங்க, அந்த தண்டாவை தூக்கிட்டு அந்த தடியை தூக்கிட்டு நீங்கள் வரும்போது அதனுடைய விஷயமே வேறு. இப்படி ஒரு அவன் சொல்லலை, ஒரு பிச்சைக்காரன் தான் இதை போட்டுப்பான் சன்னியாசி. நம்ம ஊரில் பிச்சைக்காரன் ராப்பிச்சா அப்போ ராத்திரி இருந்தது, இப்போ ஒழிச்சிட்டான் அதை. புரியுதா? அவன் தான் போட்டுட்டு வருவான். புரியுதா? அப்படி நினைக்கிறான் இந்த சன்னியாசினா, அப்படி நினைக்கிறான். சன்னியாசி தாண்டா எல்லா 64 கலைகளுக்கும் அவன் தான் அத்தாரிட்டி. புரியுதா? இவன் ஸ்வ இச்சையினால் எல்லாத்தையும் துறந்தவன். அது முதல்ல சொன்னார். 2வது என்ன? இந்த ஞானம் துவைத்தத்தை நீக்குகிறது. 3வது, இந்த கர்மத்தை துறந்த இவனுக்கு திருப்தி நேச்சுரலாக ஏற்படுறதுனால இவனுக்கு எந்த விஷயமும் தேவையில்லை. கன்க்ளூஷன் கேவல முன்னாடி பிரதிஜ்ஞா பண்ணினா இருப்பார், அது அப்படியே சொல்கிறார். கேவல ஞானா தேவ கைவல்யம், ஞானம் கர்மத்தை அங்கமாக இருக்காது. தேர்ஃபோர் ஞானம் சுவாதந்திரம். புரியுதா? இந்த புருஷார்த்த அதிகரணம் கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கீதா பாஷ்யம், உபனிஷத்து பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம் எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கார் சங்கரர். அதுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு, அவருக்கு புஷ் பண்ணுறதுக்கு இந்த புருஷார்த்த அதிகரணம். அப்படின்னா ஆச்சாரியர்களுக்கு புருஷார்த்த அதிகரணம் எவ்வளோ முக்கியமாக கருதுறாருன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். எல்லா பாஷ்யத்துக்கும் முன்னுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லி நாம் இதை முடிவோம். இப்போ நடுப்பயணியில் 15-16 கேம்ப் இருக்கிறது. அங்கே வந்தீங்கன்னா இந்த கிருஷ்ணரை பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறான். ஆவகானம் பண்ணி அதில் சக்தி ஏற்றி நம்ம இதை சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த இதெல்லாம் புரியுறதா? அதனால் இந்த இதுவை இப்போ சங்கு ஊதி முடிப்போம். அப்புறம் நமக்கு கிளாஸ் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 18 22 வரைக்கும் இருக்கும். பிப்ரவரி. புரியுதா? இது நான் சொல்கிறதெல்லாம் பிப்ரவரி. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் மகாசிவராத்திரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மார்ச்சில் திருப்பி 2ஆம் தேதி ஆரம்பிக்கும். புரியுதா? இப்படி பண்ணால் நீங்கள் இவர் ஹரிதாஸ்கிரியை நினைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த கந்தசஷ்டி கவசம் இப்போவே 500 தாண்டிட்டோம், இன்னொரு 500 ஈஸியாக தாண்டிடுவோம். இந்த பகவத்கீதா பாராயணத்தை எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும். எனக்கு இன்னும் கீதையே தெரியல, என் நம்பர் தெரியல அப்படி சொல்கிறவங்க இது சொன்னோம். நானும் நேற்றுக்கு சேர்ந்துட்டேன். புரியுதா? என்னோட 2 பேரை சேர்த்துக்கிட்டேன். நான் சேர்த்து ஒரு யூனிட்டாக பண்ணிட்டேன். மீனா லோச்சனைக்கு இப்போ சொல்லிவிடுவேன் நான். புரியுதா? அதனால் நீங்கள் தனித்தனியாக சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பிரியா இருக்கான்னா பிரியா ஒரு அத்தியாயம், அவள் பாப்பா ஒரு அத்தியாயம், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அத்தியாயம். புரியுதா? அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் 3 பேரை 3 அத்தியாயம் பண்ண போகிறோம். புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் நாம் பண்ண போகிறோம். நாம் ஒரு பெரிய மௌன புரட்சி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பகவத்கீதை பாராயணத்தை சொல்ல வைக்க போகிறோம். அது எங்கள் வீட்டுக்காரர் ஓடிண்டே இருக்கும். அதை நிறுத்தி உக்காரு, கைத்தை போட்டு கட்டி வச்சிடணும். இதை போட்டு
இப்படிதான் இந்த இது போலீஸ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விலங்கு போட்டிருப்பாங்க, ஓடி. அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும், இல்லாட்டி கட்ட மாட்டேன் நான் அப்படின்னு அப்படி பந்தப்படுத்தி எப்படியாவது சொல்லி பகவான் கிருஷ்ணர் கீதையை சொல்லி கிருஷ்ணருக்கு சப்போர்ட் பண்ணால் கிருஷ்ணர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் சொல்லி இன்றைக்கி இந்த கிளாஸை வந்து நம்ம முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.